பாடசாலையினுடைய அதிபர் கைது செய்யப்பட்டிருக்கு. அதிபர் மட்டுமில்ல, மகனையும் தூக்கி உள்ள ஆல்ரெடி வச்சிருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, வேற ஏதாவது காரணம்டா நம்ம கடந்து போகலாம். ஆனா காரணம் என்ன தெரியுமா? போதைப் பொருள். ஒரு அதிபர் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபடுறேன்டா, இது நாடா நரகமா? இவங்கெல்லாம் மனுஷரா? நான் எல்லாரையும் தவறு சொல்ல இல்லை, எத்தனையோ நல்ல தங்கமான அதிபர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா இந்த அதிபர் என்று சொல்ல முடியாது. அதிபர் என்ற பெயரை வச்சுக்கொண்டு யோசிச்சு பாருங்க, பள்ளிக்கூடத்துல படிக்கிற எத்தனை பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். ஒழுக்கம், நேர்மை, எவ்வளவு நல்ல விஷயங்கள், அன்பை விதைக்கக்கூடிய இந்த அதிபர் போதைப் பொருளோடு ஈடுபட்டு கொண்டு திரிகிறேன்டா, அந்த பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க. என்னென்ன செஞ்சு வச்சிருக்கிறோம் எனக்குண்டா தெரியல. இந்த அதிபரினுடைய மனைவி யாருன்னு பார்க்க போனா, மனைவி பேலியகுட மாநகர சபையினுடைய உறுப்பினர். இந்த நாடு அழகான ஒரு நாடு, ஆனா அந்த நாடு அதல பாதாளத்துல கட்டி தலைகீழா தொங்க வச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்குண்டா, இப்போ ஒரு 5-6 நாளைக்கு முதல், போன மாசம் 29ஆம் தேதி ஒரு இளைஞர் ஒருத்தர் அனுராதபுரத்துல கைது செய்யப்படுறார். ஹெரோயின் போதைப் பொருள் வச்சிருந்தார் என்ற ஒரு குற்றத்துக்காக ஆளை கைது பண்றாங்க. கொஞ்சோண்டு வச்சிருந்தாரு, அவரை தூக்கி உள்ளுக்கு ஜெயிலுக்கு போடுறாங்க. அப்ப அந்த இளைஞரை பாக்குறதுக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் போகுது. இப்ப நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஜெயிலுக்கு இருந்தா என்ன செய்வீங்க? பார்க்க போவீங்க தானே? அதே போல இந்த நபரும் பார்க்க போறாரு. பார்க்க போகும்போது உள்ளுக்கு இருக்கிற இளைஞர் என்ன சொல்லியிருக்கார் என்றால், கதைச்சி அழகா எல்லாம் எல்லாரும் சந்திக்கிறத போல சந்திச்சு காய்ச்சி ஒரு விஷயமோட பாஸ் பண்ணியிருக்கிறார். என்ன விஷயம்டா, என்னுடைய வீட்டுள்ளுக்கு ஒரு பொதி ஒன்று இருக்கு. அந்த பொதியில 1 கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருள் இருக்கு. அந்த போதைப் பொருளை யாருக்குமே தெரியாம பத்திரமா பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு போய் என்னுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய குளத்துக்கு பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்லி அங்க ஒளிச்சு மறைச்சு வைன்னு சொல்லியிருக்காரு. அதே போல அந்த நண்பர் இல்லை, இது நண்பர் என்றாலும் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய கேங் போல இவங்க அதை கொண்டு போய் அதே போல ஒளிச்சு மறைச்சு வச்சிருக்கிறார். அதன் பிற்பாடு மகனை பார்க்கறதுக்கு அப்பா வரணும் தானே, அப்பா பாடசாலை அதிபர், நல்லா இருக்குதையா அதெல்லாம் கேட்கும்போது அவர் என்ன செஞ்சிருக்கார் என்றால், மகனை போய் சந்திக்கும் போது மகன் இந்த விஷயத்த சொல்லியிருக்கார். நான் என்னுடைய நண்பன்ட்டு 1 கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருளை மறைச்சு வைக்க சொல்லியிருக்கிறேன். அதனுடைய பெருமதி 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெருமதியாம். யோசிச்சு பாருங்க, 1 கிலோ ஹெரோயின் போதைப் பொருள் 1 கோடி ரூபாய்க்கும் அதிகம்டா. எப்படி ஒரு பிசினஸ் பண்றாங்க? யார் என்ன ஆனாலும், சின்ன பிள்ளைகளோ பெரியவங்களோ யார் எப்படி போனாலும் பரவாயில்லை, காசு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும்ன்ற அந்த பேராசை, அப்படி ஒரு கெட்ட எண்ணம், கேடுகட்ட எண்ணம்னு நான் நினைக்கிறேன். இல்லைண்டா அவங்களுக்கு ஒரு குற்றுணர்வு வரும் தானே, ஒரு தவறான ஒரு எண்ணம், நாங்கள் தவறான செயல் செய்யறோம்ன்ற ஒரு குற்ற உணர்வு வந்தா இது போல செய்வாங்களா? அப்ப இந்த தந்தை என்ன செஞ்சிருக்கேன், உண்மையான தந்தையிட என்ன செய்யணும்? மகன், இது தவறான விஷயம், இது போல நீ செய்யக்கூடாது, பெரிய பாவம் செய்யறா, மிகப்பெரிய தவறு செய்யறா, சரி இதுவரைக்கும் செஞ்சது வரைக்கும் ஓகே, இனிமேலாவது திருந்தி வாழன்னு சொல்லாம தந்தை நண்பன்கிட்ட போய், நண்பன் மேல இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நண்பன் அதை எடுத்து வித்து பிசினஸ் பண்ணி எதையும் பண்ணலாம், கொண்டு ஓடிட்டா கூட 1 கோடி ரூபாய் போயிருமே. நம்பிக்கை இல்லாத அடிப்படையில தகப்பன் என்ன செஞ்சிருக்கார், அந்த பொதியை வாங்கி கொண்டு வந்து அவங்களோட வீட்டுக்கு பின்னுக்கு, மறுபடியும் வீட்டு உள்ளுக்கு இருந்தது இப்ப வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து மண்ணுள்ளுக்கு புதைச்சொலிச்சு வச்சிருந்திருக்கிறாங்க. அப்ப இதை பார்க்கும்போது என்ன தோணுது, தந்தையும் சேர்ந்து பிசினஸ் பண்றார், தந்தையும் இந்த போதைப் பொருளோட கடும் ஈடுபாடு. அப்ப இதன் அடிப்படையில எல்லாமே சிக்கிட்டாங்க. மகன் ஆல்ரெடி ஜெயிலுக்கு இருக்கிறார், அப்பா சிக்கப்பட்டுட்டு, அப்ப அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணி ஆளை விசாரிச்சு ஆளையும் உள்ளுக்கு போட்டிருக்காங்க. அப்ப தாய்க்காரி கிட்டத்தட்ட குடும்பமே செய்யுதோண்டு தாய்க்காரியை பார்த்துருக்கிறாங்க, தாய்க்காரியை விசாரிச்சிருக்கிறாங்க. தாய்க்காரி இந்த அரசாங்கத்தினுடைய பேலியகுட மாநகர சபையினுடைய உறுப்பினர். என்னையா இது? அப்ப உறுப்பினர் என்றோன்னு அவங்களோட வீட்டை, பேலியகுடையில இருக்கக்கூடிய வீட்டெல்லாம் சும்மா அலசி ஆராய்ஞ்சு பிரிச்சு மேய்ஞ்சி எல்லாமே செக் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அங்க எதுவுமே சிக்க இல்லை. சில நேரத்துக்கு ஒரு வருது என்னடால், தாய்க்காரிக்கு தெரியாம இவங்க செஞ்சிருக்காங்களோன்ற ஒரு கேள்வியும் வருது. ஆனாலும் அதுக்கு சந்தர்ப்பம் மிக மிக குறைவு, கடுமையான குறைவு. ஒரு தாய்க்கு தெரியாம மகன் தந்தை அப்படி செய்ய முடியுமா? ஆனாலும் சில நேரத்துக்கு சொல்ல முடியாது, செஞ்சிருக்கலாம். ஆனாலும் தாய்க்காரி தன்னுடைய தவற உணர்ந்தாங்களான்னு தெரியல, தன்னுடைய மாநகர சபையினுடைய உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு நேத்து கைது பண்ணியிருக்காங்க அப்பாவை, இன்றைக்கு அவங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ராஜினாமா பண்ணலன்றாலும் அரசாங்கம் சரியான அரசாங்கமா இருந்தா அவங்கள விலக்கி இருப்பாங்க. ஆனா அரசாங்கத்துக்கும் ஒரு பாராட்டுக்கள் சொல்லணும். ஏனென்றால் அரசாங்கம் தன்னுடைய கட்சியில இருக்கிற ஒரு உறுப்பினர்ன்றதை தெரிஞ்சோன்னு அதை மூடி மறைச்சிருக்கலாம் நினைச்சிருந்தா. இல்லண்டா ஒரு அரசியல் ரீதியா பார்த்தா பெரிய கெட்ட பெயர் ஒன்று வரும். மக்கள் எங்கட கட்சியில இருக்கிறவங்களே இது போல ஈடுபடுறாங்கன்னு தெரிஞ்சா அது ஒரு கெட்ட விஷயமா இருக்குமேட்டு மூடி மறைக்காம முழுமையான சுதந்திரம், காவல்துறை யாராக இருந்தாலும் விசாரிச்சு கைது பண்றதுக்கு முழுமையான சுதந்திரம் அளிக்கப்பட்ட காரணத்தினால எதையுமே மூடி மறைக்க இல்லை. அதனால அரசாங்கத்துக்கு நாங்க பாராட்டுக்கள் தான் சொல்லணும்.
அதன் அடிப்படையில தாய் வந்து பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க, தாயினுடைய வீட்டெல்லாம் சோதனை செய்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இதனுடைய அடிப்படையில வந்து ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்க போகும்போது இந்த போதைப் பொருள் எங்க இருந்து வந்திருக்குன்னு பார்க்க போனா துபாயில இருந்து வந்திருக்குண்டா, அப்ப ஏர்போர்ட் மூலம் தானே வந்திருக்கணும். அப்ப ஏர்போர்ட்ல வந்து அதிகாரிகள் என்ன பண்றீங்க? 1 கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருள் ஏர்போர்ட் வழியா வந்திருக்குண்டா, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்குண்டா நாட்டுக்கு, நீங்க என்ன பண்றீங்க? உங்களை கடந்த என்னண்டா அது வர முடியும்? அது சாத்தியமா? அப்ப அங்கேயும் சிக்கலுக்குரிய நபர்கள் இருக்கிறீங்க. உங்களை வந்து கவனிக்கணும். அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் கடும் சிக்கல், கடும் தவறு, கடும் மோசமான தவறுகள் பண்றீங்கன்ற திட்ட தெளிவா தெரியுது. யோசிச்சு பாருங்க, ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய அதிபர் இது போல தவறு செய்ய முடியுமா? எவ்வளவு பெரிய தவறு. வேற ஏதாவது ஒரு தவறுண்டா நாங்க கடந்து போகலாம். ஆனா ஒரு பள்ளிக்கூடம் பாடசாலையினுடைய அதிபர் போதைப் பொருளுக்கு இழுபட்டு தெரியுறீங்கடா, என்னையா நீங்க என்னண்டப்ப நீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற அந்த மாணவர்கள் மாணவிகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஒழுக்கத்தை நல்ல விஷயத்தை என்னன்னு உங்களால சொல்லி கொடுக்க முடியும்? போதைப் பொருள் விற்கிறீங்க, போதைப் பொருளை வந்து மறைச்சு வச்சிருக்கிறீங்கடா, எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஆட்களா இருப்பீங்க நீங்க. மிக மிக தவறம், மிக மிக மோசமான விஷயம். வேணாம், விட்டுருங்க, இதெல்லாம் வேணாம். நான் சொல்லி நீங்க திருந்துவீங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்குண்டா தெரியா. ஆனா அதை பார்க்குற சொந்தங்கள், போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தோடு ஈடுபடுறவங்க, வேணாம் அம்மா. ஏன் போதைப் பொருள்? போதைப் பொருள் தற்காலிக சந்தோஷம், தற்காலிக ஒரு வாழ்க்கையை தான் தரும். நீண்ட தூரம் பயணம் செய்ய இயலாது. நீங்க அதுல இருந்து சம்பாதிக்கிற காசு நல்ல மட்டும் நினைக்கிறீங்களா? வெறும் பாவம், வெறும் அநியாயத்தை நீங்க சம்பாதிக்கிறீங்க. எத்தனையோ குடும்பங்களினுடைய கண்ணீர்ல அந்த பணம் வருது உங்களுக்கு. சமுதாயமே சீரழியுது. நல்ல மாதிரி மிக மிக தவறு. வேணாம் அம்மா, அதுல ஈடுபடாதீங்க. அதை தான் சொல்ல முடியும். ஆனா இந்த அரசாங்கம் நினைச்சிருந்தா அதை மூடி மறைச்சிருக்கலாம். ஆனா பாருங்க, அரசாங்கத்தோட இருக்கக்கூடிய ஒரு மாநகர சபையினுடைய உறுப்பினரே இவ்வளவு தூரம் ஊடுருவி இருக்கிறாங்கள் என்றால் இது ஒரு சர்வசாதாரணமான விஷயமா? ரொம்ப ரொம்ப மோசமம்மா. ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய அதிபர் இது போல ஈடுபடுறீங்கடா, ஒரு குடும்பமே இப்படி பிசினஸ் பண்றீங்களென்றால் எங்க போய் நிற்குது சமுதாயம்? ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பெற்றோர்களே. பள்ளிக்கூடம் நான் சொல்லுவேன், சில நேரத்தில் இந்த பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் போதைப் பொருளை தெரியாதனமாக திருட்டுத்தனமாக வந்து பள்ளிக்கூடத்துக்கு உள்ளுக்கு கொண்டு போய் கூட பாவிக்கிறாங்க. இதை ஆசிரியர்கள் அதிபர்கள் வந்து கண்காணிக்கணும்னு. ஆனா என்ன நடந்திருக்கு? சில நேரத்துக்கு நீங்களே சொல்லுவீங்க, சில பேர் இந்த கருத்துக்கள் பக்கத்துல கமெண்ட்ல போடுவீங்க, தம்பி பொய் சொல்றீங்கன்னு. பொய்யான செய்தி என்ன கதைக்க முடியுமா? அது இவ்வளவு கட்ஸா கதைக்க முடியுமா? கதைச்சா என்னையே தூக்கி உள்ள போட மாட்டாங்க. என்ன கதைக்கிறீங்க? நீங்களும் சில நேரத்தில் சொல்லுவீங்க, நான் பார்த்துருக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லை. ஆனா அதிபரே இது போல செயற்பாடு செய்யும் போது இது சாதாரண ஒரு செய்தியாக நாங்க கடந்து போக முடியாது. மிக மிக ஆபத்தான ஒரு சமுதாயத்தோட மனிதர்களோட பாவம் செய்யறது, தவறு செய்யறது சர்வ சாதாரணமா செய்யறாங்க. நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொய் ஒன்று சொல்லிட்டேன். மனிதர்கள் கூடுதலா வந்து பொய்கள் சொல்லுவாங்க. ஆனா நான் ஒரு பொய் சொல்லிட்டேன்னு வைப்பமே, அதே பெரிய தவறு, பெரிய ஒரு குற்றம். ஒரு விளையாட்டுக்கு சொன்னா கூட வந்து ஒரு குற்ற உணர்வு வந்து எல்லா மனசருக்கும் வரும். சும்மா விளையாட்டுக்கு ஒரு பொய் ஒன்று சொன்னா கூட, ஒரு சின்ன பொய் சொன்னா கூட அம்மாட்டையோ அப்பாட்டையோ தெரிஞ்சவங்கள்ட்டையோ தெரியாதவங்கள்ட்டையோ சொன்னா அதை கேட்கிறவங்களுக்கு பொய் என்று தெரியாம இருக்கலாம். ஆனா சொல்றவங்களுக்கு அது பொய்யாக இருக்கும்போது ஒரு குற்ற உணர்வு வரும். ஒரு பொய் சொல்றதுக்கே இவ்வளவு குற்ற உணர்வு வருதுண்டா, போதைப் பொருள் ஒரு சமுதாயத்தை, மக்களை, இளைஞர்களை, சின்ன பிள்ளைகளை, நாட்டையே சீரழிக்கிற போதைப் பொருளை நீங்க விற்பனை செய்யறீங்கடா, எவ்வளவு பெரிய ஒரு குற்ற உணர்வு உங்களுக்கு வரணும். இதெல்லாம் சரியா? என்னமா பண்றீங்க? வேணாம், விட்டுருங்க. அதை தான் சொல்லுவேன். ஆனா பார்க்குற சொந்தங்கள், பிள்ளைகள், ஆசிரியர்கள், அதிபர்கள் எல்லாருமே, அனைத்து மனிதர்களுமே இதை பார்க்குறவங்க கவனமாக இருங்க. அது வேணாம். அதில் ஈடுபடுறவங்க அதை விட்டு வெளியே வாங்க. அதை தான் சொல்ல முடியும். நன்றி சொந்தங்கள்.